இந்த வீடியோவில் நாம் UGTRP ஃபிசிக்ஸ் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 4ஓட கொஷின் ஆன்சர்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது ரெண்டாவது வீடியோ. அக்கார்டிங் டு காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம், இதில் மேக்னட்டிசம்கான காஸ் ஃபார்முலா என்னென்னா லைன் இன்டெக்ரல் B டாட் DL ஈக்குவல் டு 0. இந்த பிங்கிறது வெக்டர், டிஎல்ங்கிறது வெக்டர். அப்போது லைன் இன்டெக்ரல் B வெக்டர் டாட் DL வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. In a permanent magnet at room temperature, domains are partially aligned. room temperatureல ஒரு permanent magnetோட domains-லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா பார்ஷியலாக அரேஞ்ச் ஆயிருக்கும். room temperatureல ஒரு permanent magnetோட domains வந்து பார்ஷியலாக அலைன் ஆயிருக்கும். Electromagnet are made of soft ion because soft ion has high retentivity and low coercive force. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டில் எதால் மேட் பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ட் அயனால். ஏன்னா அந்த சாஃப்ட் அயனுக்கு வந்து ஹை ரிட்டர்னிட்டிவிட்டியும் லோ கோயசிவ் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால. நிக்கல் ஷோஸ் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். இஃப் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் பியாண்ட் கியூரி டெம்பரேச்சர் தென் இட் வில் ஷோ. அதாவது ஒரு நிக்கல் இருக்குது, அது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்குன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. எதுலன்னா ரூம் டெம்பரேச்சர். ஒரு ரூம் டெம்பரேச்சரில் நிக்கலுக்கு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்கிறோம்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் எது வரைக்கும்னா கியூரி டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அப்போது ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறிடும். A charged particle is moving along a magnetic field line. The magnetic force on the particle is. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை வச்சு மூவ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், அலாங் இட்ஸ் வெலாசிட்டி வழியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, when a magnetic field is applied in a stationary electron. ஒரு மேக்னெட்டிக் ஸ்டேஷ்னரியாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா இட் மூவ்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. எப்படி மூவ் ஆகும்னா எந்த டைரக்ஷனில் நம்ம ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அண்ட் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் மூவிங் வித் ஏ வெலாசிட்டி ஆஃப் v இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. வெலாசிட்டி v would be, அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. எதில் மூவ் ஆகுதுன்னா ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அப்போது வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். அதோட ஆன்சர் என்னென்னா சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் வெலாசிட்டி v வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு, மூவிங் சார்ஜஸ் வில் ப்ரொடியூஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மூவிங் சார்ஜஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணோம். A current carrying power lines carries from west to east. அதாவது கரண்ட் கேரியிங் பவர் லைன் வந்து என்ன கேரி பண்ணுது அப்படின்னாக்கா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போகுது. The direction of magnetic field to above the power line will be. இப்போது இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கும்னா நார்த் டு சவுத் டைரக்ஷனில் இருக்கும். பவர் லைன் கரண்ட் கேரி பண்ணுறது என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் டு சவுத் இருக்கும். எனர்ஜி அசோசியேட்டட் வித் எ மூவிங் சார்ஜ் இஸ் டியூ டு போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது கொஷின் என்னென்னா எனர்ஜி அசோசியேட்டட் வித் எ மூவிங் சார்ஜ் இஸ் டியூ டு எதை பொறுத்த இருக்குன்னா போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்தோம், மூவிங் சார்ஜஸ் வில் ப்ரொடியூஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூவிங் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. The relative permeability νr of a platinum is greater than unity, but its susceptibility has a small and positive value. Therefore, it must be. பிளாட்டினமோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து கிரேட்டர் தேன் யூனிட்டி. அப்போ அதோட சசப்டிபிலிட்டி எப்படி இருக்குன்னா ஸ்மாலராகவும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது. அப்போது அந்த பிளாட்டினம் மெட்டீரியல் என்னவா இருக்குது, ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. The magnetic susceptibility of a diamagnetic material. ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலராகவும் அதே சமயத்தில் நெகட்டிவாகவும் இருக்கும்.
ஒரு டயாமேக்னட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி என்னவா இருக்குது, ஸ்மாலராகவும் இருக்குது, அதே சமயத்தில் நெகட்டிவாகவும் இருக்குது. இப்போ ஆன்சர் என்னென்னா ஸ்மால் அண்ட் நெகட்டிவ். The magnetic susceptibility of a paramagnetic material. ஒரு paramagnetic materialோட magnetic susceptibility பார்த்தோன்னா ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ், ஸ்மாலராகவும் பாசிட்டிவாகவும் இருக்குது. இப்போ paramagnetic materialோட magnetic susceptibility என்னவா இருக்குது, ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ். The unit of intensity of magnetization is. ஒரு intensity of magnetization இருக்கு இல்லையா, அதோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர் பர் மீட்டர். Intensity of magnetization ஓட யூனிட் ஆம்பியர் பர் மீட்டர். According to Curie-Weiss law, the susceptibility of a paramagnetic substance varies as. அதாவது paramagnetic substance ஓட susceptibility வந்து temperature, இந்த Curie-Weiss law பற்றி எப்படி வேரி ஆகும் அப்படின்னா susceptibility is directly proportional to temperature. susceptibility வந்து எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சருக்கு directly proportional to இருக்கும். கொஷின் பாருங்கள், paramagnetic material இருக்கு இல்லையா, அதனுடைய susceptibility Curie-Weiss lawவில் இருக்கிறத பொறுத்து டெம்பரேச்சர் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னா susceptibility is directly proportional to temperature T. The variation of susceptibility M. susceptibility அப்படிங்கிறது என்னன்னா magnetic susceptibility of a diamagnetic material with an absolute temperature T is given by. Question நல்லா பாருங்க, the variation of susceptibility M of a diamagnetic material with an absolute temperature. absolute temperature இருக்கும்போது அப்போ T எப்படி இருக்கும்னா susceptibility is directly proportional to T power 0. Answer பாருங்க, susceptibility is directly proportional to T power 0. Next question, for a paramagnetic material the dependence of susceptibility on the absolute temperature is given by. இங்கே susceptibility M அப்படிங்கிறது magnetic susceptibilityன்னு சொல்லியிருக்கோம். ஒரு paramagnetic material எப்படி இருக்குன்னா susceptibility is directly proportional to 1 by T. The Curie law, susceptibility is directly proportional to 1 by T. அதாவது susceptibility is inversely proportional to temperature is observed by. இதோட ஆன்சர் பார்த்தோன்னா paramagnetic substance only. அதாவது Curie temperature வந்து susceptibilityக்கு அதாவது inversely proportional to y இருக்குது அப்படின்னா அது எதில் மட்டும்னா paramagnetic material மட்டும்தான். The relative permeability of a substance is 0.99. The substance is. கொஷினை பாருங்கள், the relative permeability அதாவது mu r of a substance is 0.99. The substance is, அப்போ அந்த மெட்டீரியல் என்னென்னா ferromagnetic material. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட வேல்யூ வந்து 0.99 இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்னது, ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இதில் இடையில ஒரு கொஸ்டின் பாருங்கள், வாட்டர் இஸ் எ டேஷ் சப்ஸ்டன்ஸ். வாட்டர் வந்து என்ன சப்ஸ்டன்ஸ்னா டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். வாட்டருங்கிறது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். The Gaussian surface needed for determining the electric field due to charge distribution is. இது கொஸ்டின். ஆன்சர் என்னன்னா any closed surface around the charge distribution. Question நல்லா பாருங்க, the Gaussian surface needed for determining the electric field due to charge distribution. Answer na any closed surface around the charge distribution. A wire of resistance 4 ohm is stretched to double its length. Its new resistance is. ஒரு ஒயர் எடுத்துட்டு அதோட ஓம் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம் இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் டபுளாக. இப்போ டபுள் அப்படிங்கும்போது என்ன வரும், ஸ்கொயர். அப்போ என்ன நமக்கு ஆன்சர் 16 ஓம். ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் இருக்குது, இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம் எவ்வளோனாக்கா டபுள் இட்ஸ் லென்த்து. அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 16 ஓம். ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஹேவ். ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டியும் சசப்டிபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெர்மியபிலிட்டி ஹையாகவும் சசப்டிபிலிட்டி லோவாகவும் இருக்கும். ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் பெர்மியபிலிட்டி ஹை, சசப்டிபிலிட்டி லோவாகவும் இருக்கும். த சசப்டிபிலிட்டி ஆஃப் எ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட சசப்டிபிலிட்டி என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். Paramagnetic substance ஓட susceptibility negative. Meissner effect is strictly followed by.
மெய்ஸ்னர் எஃபெக்ட் வந்து எந்த மெட்டீரியல் இருக்குன்னா ஒன்லி டயாமேக்னட்டிக் மெட்டீரியல். ஸோ மெய்ஸ்னர் எஃபெக்ட்னாவே நமக்கு ஞாபகம் வர மெட்டீரியல் டயாமேக்னட்டிக் மெட்டீரியல். அது ஏன்னா அது ஈஸிலி மேக்னடைஸ்டு அண்டு டீமேக்னடைஸ்டு ஆகும். ஸோ மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர மெட்டீரியல் டயாமேக்னட்டிக் மெட்டீரியல். இந்த கொஷினை பாருங்கள். The relation between B, H and M is B, H and M. இதுக்கு மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா B is equal to nu naught into H plus M. இந்த ஃபார்முலாவில் Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, நியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், H அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு, Mங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன் தான். அதாவது BHMக்கான ரிலேஷன் கேட்டால் இந்த ஃபார்முலாவை எழுதணும். B equal to nu naught into H plus M. மேக்னெட்டிக் அண்ட் மேக்னடைசிங் ஃபீல்டு ஆர் ரிலேட்டட் டு. இப்போ மேக்னெட்டிக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் H is equal to nu R into M. இதில் Hம் M நமக்கு ஆல்ரெடி தெரியும். nu R அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மேக்னெட்டிக் அண்ட் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கான ரிலேஷன் கொஷின் கேட்டால் நம்ம என்ன எழுதலாம்? H is equal to nu R into M. When a substance is placed in a magnetic field, its ability to get magnetized depend upon. ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அது மேக்னடைஸ் ஆகணும்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னா அதோட பெர்மியபிலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மியபிலிட்டி. A perfect diamagnetism is expressed by the equation. அது ஒரு பர்ஃபெக்டாக டயாமேக்னட்டிசம் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ஈக்குவேஷன்லனா நியூ ஆர் ஈக்குவல் டு 0. நியூ ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அப்போ நீ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி என்னவா இருக்குது? 0வாக இருக்குது. The magnetic moment of a neon atom is equal to 1/2 into nu into B. ஒரு நியான் ஆட்டமோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 1/2 nu into B. நியூங்கிறது பெர்மியபிலிட்டி, Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. A magnetic needle is kept in a non-uniform magnetic field. It experiences. ஒரு மேக்னெட்டிக் நீடில் எடுத்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கணும்? நெய்தர் எ ஃபோர்ஸ் நார் எ டார்க். அங்கே என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா நெய்தர் எ ஃபோர்ஸ் நார் எ டார்க். நெக்ஸ்ட்டு ஃபோனான் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ். ஃபோனானை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலான்னா த எலக்ட்ரான் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோனான் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் த எலக்ட்ரான் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். Next, when the current through the coil of an electromagnetic reverse. அப்போ ஆன்சர் என்ன? ஒரு கரண்ட் வந்து போயிட்டுருக்கு, அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரிவர்ஸ் ஆகும். ஒரு காயிலில் நம்ம வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறோம், அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னவாகும்? ரிவர்ஸ் ஆகும். When a solenoid is activated, the force that moves the plunges is. solenoid activate ஆகுது, அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து மூவ் ஆகுறது எப்படி இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு மேக்னட்டிசம் ஆஃப் எ மேக்னெட் கேன் பி டெஸ்ட்ராய்டு பை. ஒரு மேக்னெட்டோட மேக்னட்டிசம் வந்து எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா ஹீட்டிங், hammering, inductive action of another magnet. ஒரு மேக்னெட்டோட மேக்னட்டிசம் எப்படிலாம் டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னம்னா ஹீட்னால, ஹேமரிங்னால, இண்டக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் another மேக்னெட்னால. ஃபெர்ரைட்ஸ் ஆர் டேஷ் மெட்டீரியல்ஸ். ஃபெர்ரைட்ஸ் ஆர் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபெர்ரைட்ஸ் நம்ம என்ன மெட்டீரியல்னு சொல்லலாம்? ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்டட் டு ரேப்பிட் ரிவர்சல் ஆஃப் மேக்னட்டிசம் ஷுட் ஹேவ். அதாவது ஒரு மெட்டீரியல் சப்ஜெக்டட் டு ரேப்பிட் ரிவர்சல் ஆஃப் மேக்னட்டிசம் அது என்ன இருக்கணும்? கண்டிப்பாக ஹை பெர்மியபிலிட்டி அண்ட் லோ ஹிஸ்டரிசஸ் லாஸ். ஒரு மெட்டீரியலை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம், அதில் வந்து ரேப்பிட் ரிவர்சல் ஆஃப் மேக்னட்டிசம் இருக்கணும்னா அப்போ இங்கே என்ன இருக்கணும்? கண்டிப்பாக ஹை பெர்மியபிலிட்டி அண்ட் லோ ஹிஸ்டரிசஸ் லாஸ் இருக்கணும். The ability of a material to remain magnetized after the removal of magnetizing force is known as.
ஒரு மெட்டீரியல் நம்ம ஃபீல்டு கொடுக்குறோம், அந்த ஃபீல்டை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அதில் கொஞ்சம் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ரிட்டர்ன்டிவிட்டி. அதான் கொஷின். மெட்டீரியல் டு ரிமைன் மேக்னடைஸ்டு ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த மேக்னடைசிங் ஃபோர்ஸ். மேக்னடைசிங் ஃபோர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணாலும் அதில் கொஞ்சம் மேக்னடைசிங் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிட்டர்ன்டிவிட்டி. If the cross-sectional area of a magnetic field increases but the flux remains same, so the flux density is. cross-sectional ஏரியாவில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து சேமாக இருக்குது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னவாக இருக்குது அப்படிங்கிறதான் கொஷின். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னவாகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேமாக இருக்குது, பட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். If a loop in a basic DC generator suddenly begins rotating at a faster speed, the induced voltage is. கொஷினில் பார்த்தோன்னா டிசி ஜெனரேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து என்னதுன்னா சடனாக வந்து என்ன செய்யணும், ஃபாஸ்டர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆனிச்சுன்னா அங்கே இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா ஆன்சர் இன்க்ரீஸ் ஆகும். இன்டியூஸ்டு வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, Ohm's law is valid when the temperature of a conductor is. Ohm's law is valid when temperature of a conductor is. Valid வந்து temperature of the conductor வந்து என்னவா இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இது ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு, Ohm's equation is. Ohm's law இருக்கு இல்லையா, அதோட ஈக்குவேஷன் என்னென்னா R equal to V/I. Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Vங்கிறது வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட். Ohm's equationங்கிறது R is equal to V/I. அடுத்தது ஜூல்ஸ் லாவோட வேலிட் ஈக்குவேஷன். ஜூல்ஸ் லாவோட வேலிட் ஈக்குவேஷன் என்னென்னா H is equal to I/R²T/J. ஐங்கிறது கரண்ட், ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Tங்கிறது டைம், Jங்கிறது கரண்ட் டென்சிட்டி. இப்போ ஜூல்ஸ் லாவோட வேலிட் ஈக்குவேஷன் H is equal to I/R²T/J. நெக்ஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ பார் மேக்னெட் இஸ். இப்போ பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னா, இட் அட்ராக்ட்ஸ் அயன் ஸ்டீல் நிக்கல். அயன் ஸ்டீல் நிக்கல் அட்ராக்ட் பண்ணும். இட் ஆல்வேஸ் டெஸ்ட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷன். அடுத்து, லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அதாவது நார்த் டு நார்த்னா ரிப்பல் பண்ணும், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பார் மேக்னெட்னா இது எல்லாமே தான். Next, the property of magnetic lines of force is. Magnetic lines of force ஓட property லாம் என்னன்னு பார்த்தோம்னா, they start from north pole and end in south pole outside the magnet. இது மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல்லேருந்து சவுத்து வரும், எது வரும்னா அவுட் சைட் த மேக்னெட். செகண்ட் பாயிண்ட்னா they never intersect each other. அப்படி வந்து ஒரு லூப்பாக தான் கிடைக்குமே ஒழிஞ்சு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் ஏ க்ளோஸ்டு லூப். மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்பவுமே எதில் இருக்குன்னா ஒரு க்ளோஸ்டு லூப்புக்குள்ளார இருக்குது. நெக்ஸ்ட்டு, when two ends of a circular uniform wire are joined to the terminals of a battery, the field at the center of the circle is. சர்க்குலர் யூனிஃபார்ம் ஒயர் எடுத்து ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணுறோம், அந்த டெர்மினலை கொண்டு வந்து எதோட ஜாயின் பண்ணுறோன்னா பேட்ரியோட. அப்போது the field at the center of the circle எப்படி இருக்கும் அப்படின்னா will depend on the radius of the circle. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், radius of the circle டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு, the force between two long parallel conductors is inversely proportional to. ரெண்டு லாங் parallel conductors எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அது is inversely proportional to the distance between the conductors. ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, கண்டக்டர்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்கும் ஃபோர்ஸ். ஓகே, substance which have permeability has less than the permeability of free space are known as. permeability of free space இருக்கு இல்லையா, அதை விட permeability வந்து less than இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் டயாமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ். permeability of free space விட permeability வந்து less than இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டயாமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ். When a magnet is in motion relative to a coil, the induced EMF does not depend upon. ஒரு மேக்னெட் மோஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரிலேட்டிவ் டு த காயிலாக இருக்கும்போது
இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான், அதில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயிலை டிபெண்ட் பண்ணியிருக்காது. எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில். நெக்ஸ்ட்டு, த டைரக்ஷன் ஆஃப் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தின் எ மேக்னெட் இஸ், அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மேக்னெட்டுக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா சவுத்துலேருந்து நார்த்தை நோக்கி இருக்குது. The direction of a magnetic field within a magnet is from south to north. The commonly used material for shielding or screening magnetism is, the commonly used material for shielding or screening magnetism is, ஷீல்டிங்க்கும் ஸ்க்ரீனிங் மேக்னட்டிசம் இதுக்கெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னா சாஃப்ட் அயன். ஷீல்டிங் அண்டு ஸ்க்ரீனிங் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் soft iron. Next, an electromagnetic field exists only when there is, electromagnetic field வந்து எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா கரண்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து கரண்ட். Paramagnetic materials have relative permeability. இதுக்கான ஆன்சர் வந்து slightly more than unity. Next, susceptibility is positive for, சசப்டிபிலிட்டி எந்த மெட்டீரியலில் பாசிட்டிவாக இருக்குன்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் தான் சசப்டிபிலிட்டி என்னவாக இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த யூனிட் 4 கொஷின்ஸுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன்.